பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நாங்கள் பத்திரிகை ஷேர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு சொன்ன ரெஜிஸ்டார போடல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு தனி மனிதனை SC ST கேஸ் போட்டு தனி மனிதனை நாயம் நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டு உட்கார்ந்துருக்காரு. ஒரே காரணம் என்ன? மாநில அரசினுடைய பொன்முடி அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா? அதற்கு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாரு. போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பியூனர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தாங்க? கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணும். அவங்க நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிட்டு வந்துச்சு? நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு? செக்ஷன் 8 கம்பெனி, ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல, நாட் ஃபார் ப்ராஃபிட். 4 ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய கம்பெனி. பெரியார் பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம். இது எங்கே தப்பு? இந்த அளவுக்கு முட்டாளர்களா காவல்துறை? நாடு காவல்துறையில் பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க என்ன நான் நம்புறேன். ஒரு ACP வந்து கேட்ல, பெரிய யூனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலரை போலீஸ் ஜீப்ல ஏற்றிக்கிட்டு அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏற்றிக்கிட்டு 4 மணி நேரம் போனா என்ன? அதனால்தான் இன்னைக்கு நாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கடிதம் மாநிலத்தினுடைய DGP மீது நடவடிக்கை கோருகின்றோம். சேலம் போலீஸ் கமிஷனர் மீது நடவடிக்கை கோருகின்றோம். NHRCக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் செய்கிறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சிக்கு இருக்கோம், தண்ணீரா காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு UPSCக்கு போய் தான் வரணும். இவங்க ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்பர் போகும் பொழுது UPSCக்கு போய் தான் வரணும். DGP செலக்ஷன் UPSCக்கு போய் தான் வரணும். காவல்துறை அதிகாரிகள் நீங்க யாரை வேணாலும் பிடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், ஜீப்பில் ஏற்றுவோம், எஃப்ஐஆர் எங்க பாட்டுக்கு போடுவோம், ஒருத்தருடைய பேரை கெடுப்போம். ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் போன் பண்ணி அவரை வச்சு செய்யன்னு சொன்னாரு, அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போகும்? யூனிஃபார்ம் கல்விக்கு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரஸ்ல பேசு. எது சார் யூனிஃபார்ம் போகும்? இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய 36 வருஷமா. சேலத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கைது செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதனை வெளியிட இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.